Taste the Daily. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பூனாட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு ஆசிரியர்கள் முறையாக வருவதில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூனாட்சி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் என ஆசிரியர்கள் பணியாற்றி வந்த நிலையில் தலைமை ஆசிரியர் 4 மாதங்களாக பணிக்கு வருவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் தற்போது இடைநிலை ஆசிரியர் தர்மர் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவரும் வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே வருவதாகவும், பள்ளிக்கு வந்தாலும் கையெழுத்து மட்டும் போட்டுவிட்டு கிளம்பி போய்விடுவதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆசிரியர்கள் முறையாக வராததால் கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தன்னுடைய குற்றத்தை மறைக்க செய்தியாளரிடமே ஆசிரியர் பேரம் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறந்த கல்வியை தருவதாக வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசு பள்ளியில் ஆசிரியர் இல்லாததை கூட கவனிக்க முடியாதா எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறக்கத்தில் உள்ளாரா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புரியல பண்ணுறேன் சார், நினச்சிக்கிங்க. இல்லை, நீங்கள் புரியல, என்ன சொன்னீங்க? ஏதாவது பண்ணுறேன் சார். சரி, என்னையை காப்பாற்றுங்க சார். உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் சார். இல்லை, என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தப்பாக போகுது சார். இல்லை, அது எப்படி நேராக தானே பேசுகிறதா? அனுப்பிவிட்டீங்க அவரை. நீங்கள் அனுப்பத்தில் பெரிய இல்லை, அவர் அனுப்பிவிட்டீங்க. ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? பைசா தரேன் சார். காலையில் ஒரு 5 ரூபா பைசா தரேன் சார். வச்சுக்காங்க சார். சார் பணம் கொடுக்குறீங்களா? இல்லை சார். கோவை அருகே கீரநத்தம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீரநத்தம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதனால் மக்கள் மீது வரிச்சுமை, 100 நாள் வேலை வாய்ப்பு, மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் திறனற்ற ஸ்டாலின் அரசு இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி கருப்பு கொடி கட்டியும் வணிகர்கள் கடையடைப்பு செய்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர்.